நம்ம ஸ்பீஷிஸ் ஒரு நியூ கிரியேஷன். பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒரு புது படைப்பாக மாறுமா? மாறும் என்கிறார் டயாடி ஷேடன். வேதங்களும் உபநிடதங்களும் நமது பைபிளும் சொல்றது உண்மைதானே? வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம். ஹியூமன் ஸ்பீஷிஸ் வில் பிகம் குட். இன்றைய தினம் இருப்பது போல் அல்ல. நான் உண்மையாகவே ஏஞ்சல்ஸ் மாதிரி மாறக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குது. தெய்வங்களாகவே மாறலாம் என்று சொல்கிறார் லூயிஸ் லீக்கி என்கின்ற விஞ்ஞானி. போப் லியோ த கிரேட் அழகாக சொல்வார், வேக் அப் மேன், வேக் அப், ரியலைஸ் யூ ஆர் இன் காட்ஸ் இமேஜ். எழுந்திரு, விழித்தெழுடா மனிதனே, நினைச்சு பாடுறா, நீ இறைச்சாயல்றா, இறைச்சாயல். நீ எதுக்கு தூங்கிக்கிட்டு இருக்க? தட்டி எழுப்பு உள்ள இருக்கிற அந்த சக்தியை என்று மிக அழகாக போப் லியோ த கிரேட் 4வது நூற்றாண்டிலேயே அவர் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே அன்பிற்குரியவர்களே, உயிர் உண்மையாகவே கடவுளால் படைக்கப்பட்டது. கிறிஸ்துவிலிருந்து தான் இந்த உயிர்கள் வளர்ச்சி பெறுகின்றன. ஐ கேவ் டு கிவ் லைஃப், லைஃப் இன் அபண்டன்ஸ் என்று இயேசு சொல்லுகிறார். நான் வாழ்வு கொடுக்க வந்தேன், அதையும் முழுமையாக கொடுக்க வந்தேன். எவ்வளவு வீரமான வார்த்தைகள்! இயேசுநாதரே சொல்லுவார், நான் தான் வாழ்வுக்கு அச்சாணி, இந்த வாழ்வை முழுமையாக்கப் போவதும் நான் தான். இந்த படைப்பு சிறப்படைகின்றது, வளர்ச்சி அடைகின்றது, முழுமை பெறுகின்றது என்றால் அது என்னிலே தான் நடக்க முடியும். இந்த பிரபஞ்சமே இயேசுவுக்குள், காஸ்மிக் கிரைஸ்ட், இந்த பிரபஞ்சத்தின் கதாநாயகன் இயேசுநாதர் தான். நேயர்களே, இவ்வளவு நேரம் நான் உயிர் எப்படி தோன்றியது, எதற்காக தோன்றியது என்று விரிவாக சொன்னேன். அடுத்த வாரம் உங்களுக்கு எப்படி இந்த உயிர்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன, அழகாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுநாதர் சொன்னார், இறை அரசு என்று சொன்னார், த கிங்டம் ஆஃப் காட். இந்த பிரபஞ்சம், கிரியேஷன், படைப்பின் மறுபெயர் தான் த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசு. அதைத்தான் விஞ்ஞானம் சொல்லுகிறது, த கிங்டம் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறது, வாழ்வின் அரசுகள் என்று சொல்லுகிறது. அதை 5 வகையாக பிரித்திருக்கிறார்கள். ஆகவே முதலில் நாம் இறையியலை புரிந்து கொள்வதற்கு முன்னால், இயற்கை இறையியலை நாம் செய்வதற்கு முன்னால் ஒரு சில விஞ்ஞான கூறுகளை அலசி பார்க்க வேண்டும்.